அப்பா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. எப்பாடா ஒரு வழியா யார் கண்ணுலயும் படாம ரூமுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். யோ மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அங்க பின்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். அங்க எவ இருக்கா? ஏண்டி வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? சரி, பின்னாடி யாரும் பார்க்காவளா இல்லையான்னு பார்த்து பார்த்து பொறுமையா வந்தேன். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன். சரி சொல்லு செல்லம், எதுக்கு இந்த மாமனை அவசர அவசரமா கூப்பிட்டேன்? என்ன பிரியூ செல்லம், உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், அமைதியாவே இருக்க. ஆ, என்ன விஷயமா அவசர அவசரமா கூப்பிட்டீங்க? அவசரமா ஏதாச்சும் தர போறீங்களா என்ன? ஷோ, நானே ஆல்ரெடி செம்ம காண்டல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத பாத்துக்க. என்னது செம காண்டுல இருக்கியா? லைட்டா கோவத்துல இருந்தாலே என்ன தூக்கி போட்டு மிதிப்ப. இதுல ரொம்ப கோவத்துல இருக்கேன்னு வேற சொல்றியே. அப்ப இன்னைக்கு அடித்தடி கன்ஃபார்ம் தான். ஷோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா என் மனசு ஃபுல்லா உன்னதான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். அடச்சி, வாய மூடு. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் இங்க வேண்டாம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கையா? அடியே, நீ ஸ்ட்ரைட்டா பேசினாலே எனக்கு ஒண்ணும் புரியாது. இப்படி மூக்க சுத்தி தலையை தொடுற மாதிரி இது பண்ணா எனக்கு என்னடி புரியும்? ஐயோ, சரி நீ எப்ப வேலைக்கு போவ? இது என்னடி கேள்வி? எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப வேலைக்கு போக வேண்டியதான். தோயா, எப்ப வேலை கிடைக்கும்? அது கிடைக்கும் போது கிடைக்கும், கிடைக்கும் போது கரெக்டா வேலைக்கு போயிருவேன். கிறுக்கு மெண்டல் பையல, என்ன வெறுப்பேத்தாத. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடி வந்ததுல இருந்து ரொம்ப சூடாவே இருக்க? என்ன இப்ப என்ன பிரச்சனை? ஐயோ மாமா, நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசலான்னு இருக்கேன். அடியே, என்னடி சொல்ற? என் தலையில இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற. கல்யாணத்தை பத்தி வீட்ல பேச போறியா? எதுக்கு என்ன போட்டு நொங்கு 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 அடிக்கியா? ஒழுங்கா வாயை மூடி சும்மா கிடப்பதுக்க. ஷோ வேண்டாம், வேற ஏதாச்சும் சொல்லிட போறேன். இன்னும் 4 மாசத்துல எனக்கு காலேஜ் முடியுது. அதுக்கப்புறம் எனக்கு சீக்கிரமா வீட்ல அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே எங்க அம்மாக்கு நம்ம 2 பேர் மேலேயும் டவுட் இருக்கு. அவங்க வேற மாப்பிள்ளை பார்க்கறதுல மும்மரமா தேடிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை இப்பவே சீக்கிரமா சொல்லிடுவோம். ஏண்டி இப்பவே எப்படிடி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே வேலை வெட்டி இல்லாம சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கேன். ஏதோ என்ன நீ போற போக்குல ஏதோ லவ் பண்ணிட்ட. என்னெல்லாம் லவ் பண்ணதே பெருசு, அது வேற விஷயம். இதுல வேற கல்யாணத்துக்கு வீட்டுல வேற பேச போறோம்னு சொல்றேன். அதெல்லாம் இப்போதைக்கு வேணாண்டி. சரி, இப்ப பேச வேண்டாம், வேற எப்ப பேசுறது? அது பிரியம் சொல்லும். நான் முதல்ல நல்ல வேலைக்கு போவனா, கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவனா, அதுக்கப்புறம் நானே உங்க வீட்டுல வந்து உன்னை பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனா. என்னது நீனே எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணுவியா? நொட்டுல நான் அப்படியே காத்துட்டு இருந்து கடைசில அவையாரா போக வேண்டியதுதான். என்னடி டக்குன்னு இப்படி மாமனை அசிங்கப்படுத்துற? ஷோ, போய் நல்லா வந்துறோயா. நீயும் கிட்டத்தட்ட வருஷ கணக்கா இதை தான் சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலைக்கு தேட போறேன், நல்ல வேலைக்கு தேட போறேன்ட்டு. வேலையும் கிடைச்ச மாதிரி இல்ல, வேலைக்கும் போன மாதிரி இல்ல. பிரியம் சொல்லும். நான் என்ன பண்றது? என் மூஞ்ச பார்த்தா ஒரு பய வேலை கொடுக்க மாட்டேங்கான். நானும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐயோ, உண்மையை சொல்லணும்னா நீ எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா? ஏதோ நான் தான் ஏதாச்சும் சொல்லி ஏதாவது ஃப்ராட் வேலை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணணும் போல. ஏண்டா எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்க பாரு. பிரியம் சொல்லும். நீ கோவப்படாத, நான் வேணா உன் கோபத்தை சரி பண்ணட்டுமா? ஒரு மண்ணும் தேவையில்ல. இருக்கிற கோவத்துக்கு அந்த 1/2 லிட்டர் கிருஷ்ணால எடுத்து உன் மூஞ்சில ஊத்தி கொளுத்தி விட்டுறேன் பாத்துக்க. என்னடி இதெல்லாம்? ஏடி படிச்ச புள்ள மாதிரியா பேசிட்டு இருக்க? என்னடி வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் எல்லாம் நினைச்சியோ? ஷோ வேண்டாம், விருப்பத்தாத. ஒழுங்கா சொல்லிட்டேன், ஒழுங்கா நல்ல வேலைக்கு போக ஒரு வழியை பருப்பத்துக்க. அப்பதான் கல்யாணத்தை பத்தி பேச முடியும். இல்லைன்னா நீ இப்பவே கூப்பிட்டு போயிரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசாம கோயில போய் 2 பேரும் தாலி கட்டிக்கலாம். இன்னும் 4 மாசத்துல படிப்பு முடியுது. எங்க அம்மா இப்பவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியூ பேபி, மாப்பிள்ளை தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாப்பிள்ளை எதுவும் செட் ஆகல? செட் ஆச்சுன்னா பாத்துக்கலாம். ஷோ வேண்டாம். இல்ல பிரியு, இப்போதைக்கு மாப்பிள்ளை தானே பாக்குறாங்க. பாக்கட்டும். நம்ம என்ன காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும் பிரியு. ஐயோ கிறுக்கா, கொஞ்சமாச்சும் சீரியஸா பேசு. அரக்கிருக்க மாதிரியே பேசிட்டு இருக்க. அப்படியே பிளான் பண்ணி கிழிச்சிடுற பாரு. ஒருவேளை மாப்பிள்ளை மட்டும் செட் ஆயிட்டா எங்க அம்மா உடனே கல்யாணத்தை வச்சிருவாங்க. நல்ல விஷயம் தானே பிரியு. என்னது மாப்பிள்ளை செட் ஆகிறது நல்ல விஷயமா? ஐயோ கார்த்தி, இப்படி வாய கொடுத்து மாட்டிக்கிட்டியடா. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசி விட்டனோ. இந்த பாரு, வேற யாருக்காவது மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாவோட சுயரூபத்தை நீ பாப்ப. என்னடி இப்படி மிரட்டுற? அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? உங்க வீட்டுல தானே மாப்பிள்ளை பாக்குறாங்க. என்ன நானும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போட்டேன். இந்த பாரு, இன்னும் உனக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீ நல்ல வேலைக்கு போய் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ற. இல்லைன்னா நடக்கிறது வேற. என்னது 1 மாசம் தான் டைமா? 1 மாசத்துக்குள்ள வேலை கிடைக்கிறதே பெருசு. இதுல வேற நான் இவளை வீட்டுல பொண்ணு வேற கேட்டு கல்யாணம் வேற பண்ணணுமாமே. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிரியம் சொல்லும், கனவு காணலாம். அதுக்குன்னு ஓவரா இந்த மாதிரி பகல் கனவுலாம் காணக்கூடாது. வேண்டாம், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. பிரியம் சொல்லும், ரொம்ப கோவமா இருக்கியா? நான் வேணா உன் கோவத்தை சரி பண்ணட்டுமா?
யோ வெளியே போய முதல்ல. உன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுற பத்தியா ஏன் புத்திய சொல்லணும். இப்ப வெளியே போறியா இல்ல எதையாச்சும் தூக்கி போட்டு மண்டையை உடைக்கட்டுமா? பிரியா செல்லம், உன் கோவத்தை நான் சரி பண்ணிட்டு தான் வெளியே போவேனா? இன்னைக்கு ஒருத்தன் உயிர் அல்பாயுசா போகுதுன்னு நினைக்கிறேன். எதுவும் கையில கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இருட மண்டையை பொளக்குறேன். ஐயோ பிரியு, அம்மா அம்மா என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூப்பிட்டு போயிருமா. தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டு போயிருமா. என்னால இங்க இருக்க முடியாதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிருமா. உனக்கு இதெல்லாம் தேவையாடி? உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் வாழ்க்கையில நீயே எப்படி மண்ணலி போட்டு தொலைஞ்சிட்டியடி. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு உன்னை இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். இப்படி கடைசியில என்ன வேதனைப்படுத்திட்டியடி. ஐயோ உங்ககிட்ட நான் எத்தனை நாள் படிச்சு சொல்லியிருப்பேன். தேவையில்லாத விஷயத்த பண்ணாதன்னு கேட்டு தொலைஞ்சியா. எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். சும்மா அந்த பைத்தியக்காரி மாதிரி பண்ண கடைசியில இதான் நிலைமை. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டி அவனுக்கு ஏதோ போனா போதுன்னு நம்மள விட்டானுங்க. இந்த தாட்டி இப்படி பண்ணி நிக்கிறியடி. அம்மா ஏதோ பண்ணிட்டேன், அதை பத்தி பேசாதம்மா. தயவு செஞ்சு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்கிற வழியை பாருமா. என்னால இங்க இருக்கவே முடியாதுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால முடியலமா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு போயிருமா. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? உனக்காக எல்லார்கிட்டயும் பேசி திட்டு வாங்கினதான் மிச்சம். சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவனுக்கு கால்ல கூட விழுந்தேன். அப்ப கூட மதிக்காம அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. இதுக்கு மேல எனக்கு என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்ற? உன்னை நம்பிதாம்மா நான் இருந்தேன். எப்படியாச்சும் நான் வெளியே எடுத்துருவீங்கன்னு நம்பிக்கையில இருந்தேன். நீ என்னம்மா இப்படி சொல்ற? இப்போ அழுது புலம்பி என்னடி பிரயோஜனம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணா இப்படிதான் நடக்கும். ஐயோ கடவுளே, உடனே இப்ப எப்படி வெளியே கொண்டு வருவேன்? அப்பா நீங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னால இங்க இருக்க முடியாது. என்னால முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டேமா. ஆனா உனக்கு பெயில் கூட கிடைக்காதுன்னு நம்ம வக்கீல் சொல்றாங்க. ஏன்னா வீடியோல ஆதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ வாயாலே ஒப்புக்கொண்ட நான் தான் கடத்திட்டேன்னு. இதுக்கு மேல எனக்கு என்னமா பண்ண சொல்ற? நீ கடைசி வரை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருந்தனா கூட உனக்கு எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீ என்னடானா அவ்வளவு திமிரா பேசியிருக்க. இல்லப்பா, இப்படி வீடியோலாம் எடுத்து வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ரொம்ப அடிச்சாங்க. நானும் என்ன பண்ணேன்னு தெரியாம ஒரு கோவத்துல சொல்லிட்டேன்ப்பா. உன் மேல எஃப்ஐஆர் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் போய் பாத்துக்கணுமா. கோர்ட்ல கண்டிப்பா பெயில் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்பா அப்ப நான் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணுமா? இப்ப யோசிச்சு என்னடி பிரயோஜனம்? பெத்த வயிறு எனக்கு பத்திக்கிட்டு வருது உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு. உன்னை எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்படி ஜெயில இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிட்டியடி. அம்மா இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அட அறிவு கட்டவளே, ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி அதோட பின் விளைவுகள் என்ன இருக்கும்னு யோசிச்சு பண்ணணும். அதெல்லாம் யோசிக்காம டைரக்டா காரியத்துக்குள்ள இறங்கினா இப்படிதான் ஆகும். நீ எல்லாம் ஏன் வயித்துல தான் பிறந்தியா என்ன? அம்மா என்னம்மா நீ இப்ப போய் என்ன திட்டிட்டு இருக்க? வேற என்னடி பண்ண சொல்ற? உன்னை இந்த நிலைமையில பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடி? பத்திக்கிட்டு வருதுடி அப்படியே. அம்மா நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எத்தனை அடி அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேம்மா. ஆனா எப்படியாச்சும் என்ன இந்த ஜெயில இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துருமா. என்னால முடியாதுமா. ஒரு நாளே என்னால முடியல. காலம் முழுக்க இந்த ஜெயில என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. என் வாழ்க்கையே வீணாயிரம். தயவு செஞ்சு எனக்கு எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்கம்மா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்கம்மா. பைத்தியக்காரி, எங்களால முடிஞ்சா நாங்க பண்ண மாட்டோமா. எங்களால முடியலையே. அதான் உங்க காலில் விழுந்த கேஸ் எப்படியாச்சும் வாபஸ் வாங்கிருங்க. என் பொண்ணு பாவம், ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருங்க. கதர்னு ஒருத்தன் கூட இறக்கப்படல. நானும் என்னெல்லாமோ பேசி பார்த்துட்டேன். ஒருத்தரை இறங்கி வர்ற மாதிரி இல்ல. சுந்தரண்ணா கிட்டே பேசிட்டேன். அவங்களும் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அம்மா இப்ப என்னமா பண்றது? என்ன பண்றதுன்னா நான் என்ன பண்றது? எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டா பண்ண. எத்தனையோ நான் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி தொலைச்சேன். எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கன்னு. எல்லாம் நீயா தானே பண்ண. இப்ப நீயே நல்லா அனுபவி. அம்மா என்னமா பேசுற? என்னடி பேச சொல்ற? வேற என்ன பேச சொல்ற? அப்பா பிரீத்திமா, நீ அழுவாதமா. எப்படியாச்சும் உன்னை இந்த அப்பா வெளியே கொண்டு வரேன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேமா. அப்பா உங்களை தான் நம்பி இருக்கேன். என்ன கை விட்டுறாதீங்கப்பா. உங்களை தான் நம்பி இருக்கேன்ப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? 10 நிமிஷத்துல பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் வந்தா திட்டுவாங்க. சீக்கிரம் வாங்க சார். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறோம் சார். அதெல்லாம் முடியாதுங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் தந்தேன். ஆனா இப்போதைக்கு அரை மணி நேரம் பேசிருக்கீங்க. அக்யூஸ்ட் கிட்ட இவ்வளவு நேரம் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் வெளியே வாங்க சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறோம். அதெல்லாம் முடியாதுமா. இன்ஸ்பெக்டர் வந்தா கண்ட மேனிக்கு திட்டுவாங்க. மரியாதை இப்ப வெளியே வாங்க. சரி வந்துடும். பிரீத்தி அம்மா கிளம்புறமா. அம்மா ப்ளீஸ்மா என்ன விட்டு போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா அப்பா ப்ளீஸ்மா என்ன எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க.
கவலைப்படாதம்மா, என்னால முடிஞ்சதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உன்னை வெளியே கொண்டு வரேன். பேசுனது போதும், வெளியே வாங்க. அம்மா அம்மா என்ன சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்கம்மா. அண்ணே அண்ணே, நான் எதுவுமே பண்ணலண்ணே. என்ன எதுக்குண்ணே இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏதோ ஹெல்ப் கேட்டானுங்கன்னு போற போக்குல பண்ணேன். மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லண்ணே. ஏன்டா ஏன் இப்படி பயந்து நடுங்குற? அதுக்காக எல்லாம் ஒண்ணும் கூப்பிடல. நீ ஏதோ என் சிஸ்டர் ஏதோ சொன்னியாமே. அதுவானே, அது அது நான் எதுவும் சொல்லல. என்ன ஜோ தாடி பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கே, ஒவ்வொரு முடியா புடிங்க 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 எடுத்து போட பாத்துக்க. என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டு இப்ப என்ன ஒண்ணுமே சொல்லலையா? ஐயோ, இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போதே நம்மள கிளி கிளின்னு கிழிச்சா, இப்ப இவங்க கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன். என்னென்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. ஜோ தாடி என்ன முறைக்கிற? அப்படியே கண்ணுக்குள்ள நோண்டி விடுவேன் நோண்டி. எக்கோ, நான் எங்கக்கா முறைச்சேன்? என்னது யக்கோவா? டேய் என்ன பார்த்தா என்ன உனக்கு அக்கா மாதிரியா தெரியுது? ஐயோ, அக்கான்னு கூப்பிட்டாலும் தப்பா. சரி பேசாம அண்ணின்னு சொல்லுவோம். அண்ணி. என்னது அண்ணியா? அண்ணின்னு கூப்பிட்ட வாயை கிழிச்சு விடும் கிழிச்சு. எனக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு குழந்தை இருந்தான்னு வச்சுக்கீங்க, அந்த சோத்துல விஷத்தை வச்சு அந்த ஆளு கொண்டு அந்த ஒரே பரலோகம் அனுப்பிப்பேன். அண்ணி நொண்ணினா வாயை கிழிச்சிருவேன். யோ தாடி, உனக்கு இதெல்லாம் தேவையாயா? அண்ணே, உங்க தங்கச்சின்னு தெரியாம கடத்திட்டேன்னு மன்னிச்சிருண்ணே, மன்னிச்சிரு. இந்த பாரு, நீ கடத்தினியோ கடத்தாம போனியோ அத பத்தி நாங்க இப்ப பேச வரல. என் தங்கச்சியை நீ என்னதெல்லாமோ பேசுனியாமே. என்னது நானா? நான் எதுவும் பேசலையே ஏய் மேடம். எனக்கு உண்மையாவே மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேனே, நான் மன்னிச்சிருங்க. நான் எதுவும் பேசலையே. என்னது நீ பேசின பேச்சுக்கு நான் உன்னை மன்னிச்சு வர விடணுமா? மன்னிக்கிற மாதிரியா பேசுனேன்? கார்த்திக் ப்ரோ, இந்த தாடிக்காரன் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருங்க. டேய், எதுக்குடா இப்ப நடிச்சிட்டு இருக்க? என் தங்கச்சிக்கு கோவம் வருது பாரு. உங்க சொல்லு, என்னடா பேசுன? இப்ப சொல்ல போறியா இல்ல இப்ப தலைக்கில கட்டி தொங்க விடவா? அண்ணா, நான் என்ன பேசுனேன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லைன்னு, எல்லாம் மறந்து போச்சுன்னு. ஆனா ஏதோ தப்பா தான் பேசிருக்கேன்னு தெரியுது. அதான் மேடம் இப்படி கோவப்படுறாங்க. கார்த்திக் ப்ரோ, இந்த பண்ணாட இருக்கான்ல, பண்ணாட மறந்துச்சு எப்படி போய் சொல்றான் பாருங்க. டேய், நீ தான் போய் சொல்றியாமேடா, போய் சொல்றியாமே. அண்ணா, வெற்று நான் தயவு செஞ்சு என்ன. அதெல்லாம் விட முடியாது. உனக்கு மறந்துருச்சுனா என்ன, எனக்கு தான் ஞாபகம் இருக்குல்ல. எப்படி எப்படி என் கால் கையை நீ உடைப்பியா? ஐயோ, அது மட்டுமா சொன்ன? கால் கையை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கடல்ல தூக்கி எறிவேன்னு தானே சொன்னேன். இப்ப யார் கால் கையை யார் உடைச்சறிறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமாடா? கார்த்திக் ப்ரோ, அது கூட பரவாயில்ல. நான் என் புருஷன் என்ன காப்பாத்த வருவான்னு சொல்றேன், அதுக்கு சொல்றான் உன் புருஷன் கையை காலையை உடைப்பேன்னு சொல்றான். என்ன தாடி, வசனம்லாம் நல்லா அடிக்கி விட்டுருக்க போலயே. அண்ணா, எனக்கு சத்தியமா தெரியாதுண்ணே இது சட்டியண்ணன் பொண்டாட்டின்னு. சட்டியண்ணன் பொண்டாட்டின்னு மட்டும் தெரிஞ்சிருந்து இந்த பக்கம் கூட தலை வச்சு படுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த புள்ள திமுறா பேசும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னடா இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இந்த புள்ள திமுறா பேசுதுன்னு அப்பவே யோசிச்சிருக்கணும். அண்ணா, ஏதோ தெரியாதனமா போற போக்குல ஏதோ தப்பு பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுருங்க அண்ணா. மன்னிச்சு விடணுமா? அதெல்லாம் முடியாது. நீ என்ன பத்தி பேசுனது எல்லாமே என் புருஷன் கைய கால வேற உடைக்கிறேன்னு சொன்னல. இருடா இரு, யார் கைய கால யார் உடைக்கிறான்னு பாப்போம். உன் கைய காலெல்லாம் இன்னைக்கு உடைச்சி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்தா பிரிச்சு ஆம்புலன்ஸ்ல அனுப்பல. என் பேர் அபி இல்லடா. செத்தான் சேகர். சேகர், பேசாம ஜிஹெச்ல ஒரு பெட்டை இப்பவே புக் பண்ணிடுவோம், சரியா? அண்ணா, நான் புள்ளக்குட்டிக்காரண்ணே, பாவம். நான் இல்லைன்னா என் புள்ளக்குட்டி எல்லாம் பாவம், என்ன மன்னிச்சு விட்டுருண்ணே. அபி சிஸ்டர், இந்த தாடிக்காரன் வேற என்னெல்லாம் சொன்னா? கார்த்திக் ப்ரோ, இதெல்லாம் விடுங்க. இத கூட நான் மன்னிச்சு விட்டுறேன். சரி, என்ன பத்தி ஏதோ பேசிட்டான், என் புருஷனை பத்தி ஏதோ பேசிட்டானே. ஆனா கடைசியா ஒன்னு சொன்னான் பாருங்க. டேய், அப்படி என்னடா சொல்லி தொலைச்ச? அண்ணா, சத்தியமா ஞாபகம் இல்லைண்ணே. இந்த புள்ளை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இப்படி பழிக்கு பழி வாங்கணும் நான் என்ன கனவா கண்டேன். ஏதோ போற போக்குல அவளத்தையும் அடிச்சு விட்டேன். அபி சிஸ்டர், நம்ம சேகருக்கு மறந்து போச்சா? நீங்களே சொல்லுங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, இவன் என்ன தெரியுமா சொன்னா? நீ பேசுற பேச்சுக்கு உன் புருஷன்காரலாம் உன்னை தேடி வர மாட்டான். நீ தொலைஞ்சு போனவன் அந்த ஆள தொலைஞ்சு போய் தொலைட்டு அவன் நிம்மதியா ஜாலியா வீட்ல சந்தோஷமா இருப்பான். உன்னை தேடில அவன் வர மாட்டான். இவ்வளவு வாய் பேசுற உன் கூட அவன் எப்படி குடும்பம் நடத்துறான்னு என்ன பார்த்து கேட்டான் கார்த்திக் ப்ரோ. ஏலே சேகர், இருந்தாலும் உனக்கு தில்லு அதிகம் தான்ல. இருந்தாலும் நீ உண்மையை தான் கேட்டிருக்க. கார்த்திக் ப்ரோ, எனக்கு இருக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து இந்த வார்த்தை கேட்டிருப்ப. அப்படி சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இவன் சொன்னதுல
அச்சுச்சோ, அப்படியெல்லாம் இல்ல அபி சிஸ்டர். நீங்க எதையும் நினைச்சு கஷ்டப்படாதீங்க. ஏலே சேகரு, உண்மையை சொல்லி ஏழை வசமா வாங்கி கட்டிக்கிற. அண்ணே, என்ன விட்டுருங்க அண்ணே. இருளே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் வந்துருவான். உன் கை தனியா கால் தனியா தலை தனியா எல்லாத்தையும் உருவி எடுக்க சொல்றேன் பாரு. மேடம், என்ன விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அதெல்லாம் விட முடியாது. என்ன நானும் தானே என்ன விட்டு விட்டு கை தவுத்து விடுன்னு சொன்னேன். என்ன 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 விடவா செஞ்ச? ஐயோ, அந்த சக்தி அண்ணனா கூட சமாளிச்சிடலாம் போல. இவ்வளவுதான் சமாளிக்க முடியாது போல. புருஷன் தான் சரியான இருக்குன்னு பார்த்தா இவ அதுக்கு மேல பைத்தியமா இருப்பா போலயே. என்ன ஏதோ முணங்கிட்டே இருக்க? வாயை கிழிச்சிருவா கிழிச்சி. டேய், என்னடா நடக்குதுங்க? மச்சான், கரெக்டான டைமுக்கு தாண்டா வந்திருக்க. சிறப்பான சம்பவம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. வா மச்சான், வா மச்சான். ஏ கிறுக்கு பயலே, ஏதோ முக்கியமான விஷயம் அவசரமா வான்னு சொன்னேன். நானும் கடகடன்னு கிளம்பி வந்தேன். இங்க என்னடா நடக்குது? இவன் எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? ஆமா, அபி எப்ப இங்க வந்தா? அபி, சக்தி வந்துட்டியா? ஓ தாடி பயலே, நீ இன்னைக்கு செத்த பாரு. உன் குடல இன்னைக்கு உருவானே இல்லையான்னு பாரு. அபி என்னடி பண்ணிட்டு இருக்க? இவன் எதுக்கு இங்க வந்தான்? சக்தி, இவன் என்ன கட்டி வச்சு என்னென்ன பேச்செல்லாம் பேசணும் தெரியுமா? என் கைய காலை உடைச்சு கடல்ல போட்டுவானா. அது மட்டும் இல்ல, உன் கைய காலையும் சேர்த்து உடைப்பேன்னு சொன்னான். அதான் நீ இப்பவே அவனை அடிச்சு நொறுக்கு. சக்தி, என்ன ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். நம்ம அண்ணின்னு தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுருந்தேன். அதெல்லாம் முடியாது, இவனை மன்னிக்கலாம் முடியாது. நீ இவனை அடிச்சு நொறுக்கி கைய காலை உடைக்கிற. ஏ குரங்கு பயலே, எல்லாத்துக்கும் அப்ப நீ தான் காரணமா? நான் இவனை போலீஸ்ல தானே ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னேன். நீ என்ன இவனை இங்க கூப்பிட்டு வச்சு அபியையும் கூப்பிட்டு வந்திருக்க? இல்ல மச்சான், அபி சிஸ்டர் அங்க நடந்ததெல்லாம் சொன்னாங்களா, அதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு மச்சான். அதான் நேரா அபி சிஸ்டர் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். ஏய், அவ வேற கொலை வெறியில இருக்காடா. ஏன்டா மச்சான்? அதான் உன் பொண்டாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, சும்மா ஒரு 2 பஞ்சு விடு போதும். அபி, நீ வா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். என்னது வீட்டுக்கு போணுமா? ஏ பொறுக்கி பொறுக்கி, நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? இவனை அடிப்பட நான் எவ்வளவு கெத்தா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுற? பொறுக்கி, முதல்ல நான் அடிடா. அடியே வாடி, அவன் ஏற்கனவே என்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கான். என்னமா அடிச்சா அவன் செத்து போயிடுவான். நீ முதல்ல வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் என்னென்ன பேச்செல்லாம் பேசுறான் தெரியுமா? நீ இவனை இப்ப அடிக்கணும். மச்சான், அதான் ஆசையா கேக்குறாங்கல்ல, அடி மச்சான். புறம்போக்கு, நான் என்ன சொன்னனோ அத முதல்ல பண்ணாத. தேவையில்லாத ஆணிய நல்லா புடுங்கு. சக்தி, நீ இப்ப இவனை அடிக்க போறியா இல்லையா? அபி, அவனை ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். நீ வா, நம்ம போலாம். டேய், அவனை அடிப்பட நான் இங்க காத்துட்டு இருந்தா என்னடா பேசிட்டு இருக்க? ஸ்டேஷன்ல தான் ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிக்கலாம். ஐயோ, இவ வேற கிறுக்கா. எல்லாம் பொண்ணாலதான்டா. அபிச்சலம் என்ன? இல்ல அபிச்சலம், நீ தானே சொன்ன அடிதடிக்கெல்லாம் போக கூடாது, தேவையில்லாம யாரையும் அடிக்க கூடாது அப்படின்ட்டு. நான் அடிதடியெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு செல்லும். நான் கூட உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனே, உனக்கு ஞாபகம் இல்லையா? அது அடிதடிக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னேன். சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தே என்ன? இல்லையே, சத்தியம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஐயோ அபிச்சலம், நான் உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லும். அதாவது அன்வான்டா யாரையும் அடிக்க மாட்டேன்னு உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல. இப்ப நானா சும்மா இருக்கவனை போய் அடிக்க முடியாதுல்ல. ஒருவேளை அவன் அடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நம்ம பேசாம போயிடலாம் சொல்லும். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். அவங்க நல்லா லத்தியால குத்து குத்துன்னு குத்துவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ணா, நீங்க நல்லா இருப்பீங்கண்ணா. தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்கண்ணா, என்னால முடியலண்ணா. அபிச்சலம், வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். நீ வேற ஐஸ்கிரீம் கேட்டுட்டே இருந்தால, வா போலாம். என்னது ஐஸ்கிரீமா? அப்ப இவன்? ஐயோ, அவனை கார்த்தி பார்த்து போமா. நீ வாமா, நீ வா. என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு இவன் ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன சேகரு, தப்பிச்சிட்ட போலயே. சரி இரு, இவன் மண்டையில நல்லா நறுக்கு நறுக்குன்னு 4 கொட்டாது கொட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. என்ன சேகரு, தலைப்பாயை கலட்டு முதல்ல. ஷோ தாடி, காது கேட்கவே இல்லையா? தலைப்பாய் கலட்டு, அப்பதான் நங்கு நங்குன்னு கொட்ட முடியும். ஆ, ஐயோ அம்மா, ஐயோ விட்டுருமா விட்டுருமா. ஷோ தாடிக்காரா, பாவம் பார்த்து கம்மியா கொட்டியிருக்கேன். எனக்கு வேற கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு, இல்லைன்னா உனக்கு இன்னும் வேகமா கொட்டியிருப்பேன் பாத்துக்க. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களையாச்சும் கடத்தினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏ சேகரு, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சது, இப்ப விட்ட மாதிரி அப்ப விட மாட்டேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு இவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாதானே இந்த மாதிரி பண்றதுக்கு. காலம் முழுக்க ஜெயிலே வச்சு கம்பி என்ன விட்ட வேண்டியதுதான். ஆமா, இவனெல்லாம் காலம் முழுக்க ஜெயில போட்டாதான் இவனுக்கு அறிவு வரும். ஆமா, இவன் கூட இன்னொருத்தர் இருந்தானே, அவன் எங்க? அபி சிஸ்டர், அவனை ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. இவனை தான் இங்க கூப்பிட்டு வந்தேன். ஷோ தாடி, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். வாழும் மூஞ்சும் பண்டையும் பாரு. அபிச்சலம், நீ வாடி. வரேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கிருஷ்ணா அண்ணாவை எனக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் லதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் நாச்சியா, ஹாய் சுகந்த், ஹாய் சுதித், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.